அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் லெஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ சீக்கிரமாக இந்த தடவை வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதை பற்றினா நான் கொஞ்சம் ரூம்லாம் பேலன்ஸ் க்ளீன் பண்ணுறது இந்த ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் ஷாப்பிங் வந்து க்ராசரிஸ்லாம் ஷாப்பிங் பண்ணேன். கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இந்த வருஷம் இதுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வந்து ரூம் மட்டும் பார்த்திங்கனாக்கா க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சுன்னு அதுதான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியோடு இருக்கிறதுனால சும்மா க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்ற இன்னொரு ரூமாக இருக்கட்டும், ஹால் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் டிலே பண்ணி இது பண்ணலாம். ஆனால் அவ்வளோவா இது பண்ணி அழுக்கெலாம் சேர்ந்துருக்காது, தூசிலாம் சேர்ந்துருக்காது. பட் இங்கே வந்து நம்ம பால்கனி ஓப்பன் பண்ணாமல் நம்மளுக்கு டே வந்து முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஏதாவது வந்து வாங்குறதா இருக்கட்டும், இப்போ வந்து குப்பை எடுக்கிறவங்க வராங்கன்னா அது கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து பால்கனியில் போயிட்டு வந்து இது பண்ணுறது தானே. அதனால எனக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து ஒரு 2 தடவையாச்சும் சும்மா மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே சேர்ந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் ரொம்பவா க்ளீன் ரொம்ப இதாக ஒர்க் இழுத்து விட்டுருச்சு எனக்கு. ஸோ சீலிங்லாம் ஃபேன்லாம் வந்து இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஏணி போட்டு இந்த சூட்கேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்லாக போயிடுச்சு. கவர் பண்ணி தான் வச்சுருக்கு. இருந்தாலும் அது மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக போயிடுச்சு. டீப் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 மந்த் ஆமாம் 3-4 மந்த்ஸ் ஆக போகுது. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சது. அதுக்கப்புறம் இப்போ தான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய தான் இருக்குது. எங்கே வந்து அம்மா வந்து என்ன செய்வாங்கனாக்கா, அங்கே வந்து ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப்பே வச்சுருப்பா. தைலம், ஒடுக்கலாம், தைலத்திலேயே டிஃப்ரெண்ட் அந்த கோடாலி தைலம், டைஹர் பாம், விக்ஸ் அப்படி இப்படின்ட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் ஆயின்மெண்ட்டு அது இதுன்ட்டு எல்லாமே வச்சுருப்பா. ஸோ அது இல்லாமல் அவளுக்கு தூக்கத்தில் வந்து பக்கத்தில் அது இல்லாமல் சரிப்பட்டு வராது. அதேமாரி ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே அது பக்கத்துலேயே இருக்கும்னு வைங்களேன். ஸோ அதெல்லாமே எடுத்து டிவி டேபிளில் வச்சுட்டு இது பண்ணியாச்சு. டிவி டேபிளுக்குலாம் போன இதில் வந்து இந்த நம்ம வால்பேப்பர்ஸ்லாம் வந்து இது பண்ணோம். ஸோ இப்போ இந்த தடவை வந்து அதெல்லாமே எதுவுமே அப்டேட் பண்ணலை. பட் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா வந்து 1 இயர் தான் ஆயிருக்கு. பட் நல்லா இருக்குது. அந்த வால்பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. காட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஏற்கனவே பெட்ஷீட்லாம் வேறு இது பண்ணிட்டேன். ஸோ என்னடா சடனாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது பண்ணேன். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இந்த தடவை கோல்டு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருக்கனால இது பண்ணணுமானே தோணுச்சு. ஆள் வச்சு பண்ணலான்னு பார்த்தா ஆள் யாருமே கிடைக்கல. ஸோ நம்மளே பண்ணணும் அப்படிங்கிறனால அது யோசிக்காமல் முதல் நாள் பெட்ஷீட்லாம் புதுசாக போட்டு விட்டுட்டேன். நான் என்ன பண்ணேன்னா ஒரு மேட்டு வந்து அது மேலே போட்டு அது மேலே துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த பெட்ஷீட் கவர்லாம் அது மேலே போட்டு கவர் பண்ணி ஸோ எல்லாத்தையும் கட்டில் பிடிச்சி நல்லா சவத்து பக்கம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஃபேன்லாம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இதாகும் இல்லையா. பெட்டை வந்து மடிச்சிடலாம் பார்த்தா ரொம்ப என்னால் முடியல. ஓவர் வெயிட்டாக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து இந்த தடவை அதெல்லாம் ரொம்ப இது பண்ணாமல் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கட்டில் எல்லாத்தையுமே இது பண்ணி திரும்ப வேறு பெட்ஷீட்லாம் மறுபடியும் போட்டு விட்டு எல்லாத்தையுமே முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று எடுப்போம், பார்ப்போம், தொடப்போம், க்ளீன் பண்ணுவோம். அது ஒரு கணக்கு. பட் நோம்பு டைமில் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு மற்ற ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஒரு தடவை நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த மந்தில் அடுத்த பக்ரீத்துக்கெல்லாம் நம்ம அடுத்த இதையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கண்ணாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் போட்டு டிவி அண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு கண்ணாடிலாம் வந்து இந்த தடவை நான் இடையில க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன். அதனால் இதெல்லாம் அந்தளவுக்கு டஸ்ட்டு சேரலை. பீரோக்கு மேலே இருந்த அந்த சூட்கேஸ் அந்த கட்டிலில் கூட வந்து நான் க்ளீன் பண்ணலேன்றாலும் நிஹால் வந்து அந்த அந்த பக்கம் டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவனே க்ளீன் பண்ணிவிடுவான். அதனால் வந்து அதுலேயும் கூட அதிகம் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் வந்து பீரோக்கு மேலே சீலிங் ஃபேன் இதெல்லாம் மட்டும்தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாத்தையுமே ஒரு வழியாக முடிச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு ராஹத்தாக இருக்கும். ஸோ மாப் போடுறது தான் வேலை. ஸோ மற்ற எல்லாமே முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து க்ளீனிங் ஒர்க்கு எப்போவுமே வந்து லாஸ்ட் வீக் அதாவது இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்கு முதல் வாரத்தில் தான் எல்லாமே முடிச்சு வைப்பேன். அறக்க ஊருக்கு மிந்தி நம்ம செஞ்சு வச்சு திரும்ப தூசி தான் அடையும். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம செஞ்சிட்டோன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த அன்னைக்கு நாள் வரைக்கும் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி தான் வச்சுக்குவேன். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். க்ளீனாகவே இருக்க மாதிரியும் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஊருக்கு முந்தையே போட்டு நம்ம சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது பார்த்திங்கனாக்கா மறுபடியும் தூசி அடையிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம அதையே சுத்தம் பண்ணணும். அந்த பாட்டுக்கு லாஸ்ட் வீக்கு பண்ணிட்டோன்னா ஒரு ஃபுல்லாக இதாக போயிடும். ஸோ அதுமாரி மாப் போடுறதுக்குமே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாப்புமே போட்டாச்சு. மெயின் வேலை இதுதான். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டாக்கா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக போயிடும். இருந்தாலும் வந்து ராத்திரிக்கு கொஞ்சம் நாள் வந்து பார்த்திங்கனாக்கா அதுப்போ ஒரு தடவை கிச்சன் இதெல்லாம் மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணினாலுமே நம்ம புழங்குறோம் இல்லையா, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதை மட்டும் லாஸ்ட்டாக இன்னொரு தடவை க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கிங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ஸ்டே.
அன்றைக்கிங்க வந்து கிளைமேட் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுனுச்சு. காலையிலேயே வந்து ஒரு மாதிரியா இருந்தது. என்னன்னா, ஒரு மாரி மப்பா ஒரு மாதிரியா இருந்தது. மாப்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த வெயில்ல பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு மாரி மழை வர மாதிரியாவே கிளைமேட் ஒரு மாரி சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. எதிர்பார்க்கவே இல்ல. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மழை, செம்ம மழையா இருந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்ல. என்னன்னா சீசன் மாறி மாறி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குது இல்லையா? ஸோ அடுத்ததா வந்து லாஸ்ட்டா வந்து ஸ்க்ரீன் ஒர்க் தான். ஸ்க்ரீன் வந்து ஒண்ணு ஏற்கனவே புதுசு ஒண்ணு உள்ள எடுத்து வச்சிருந்தேன். ஸோ 2 இது வாங்கியிருந்ததில 1 தான் யூஸ் பண்ணிட்டு, இன்னொன்னு புதுசு அப்படியே இருந்தது. அத எடுத்து மாத்துனதுக்கப்புறமா இத இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹால்லயுமே சரி நான் ஒண்ணு ஒண்ணு தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். எல்லாத்தையுமே வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணல. ஹால்ல இருக்கிற ஸ்க்ரீன்ஸா இருக்கட்டும், மத்தது எல்லாமே இதே மாரி கிளீன் பண்ணி மாட்டியாச்சு. மற்றபடி என்ன ஒரு வேலை மிஸ் ஆனுச்சு அப்படின்னாக்கா, கிச்சனில் வால்பேப்பர் வந்து நம்ம ப்ளூ ப்ளூ கலரில் ஒட்டியிருக்கோம் இல்லையா அடுப்புக்கு பின்னாடி இந்த செவத்தில் அது மாற்றலான்னு நினச்சேன். பட் அதுக்கு மாற்றுறதுக்கான இது வரல. அது இப்போ வேண்டாம் மாற்ற வேண்டாம் அதனால தான் இருக்குன்னு சொல்லி இதை க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டாச்சு. மற்றபடி எல்லா ஒர்க்குமே அல்ஹம்துலில்லாஹ் வியாழக்கிழமை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு வந்து புக்கெல்லாம் போட்டுட்டு அந்த நோம்புடைய ஒரு இது அந்த வைப் வந்து அப்போவே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே அன்றைக்கி வந்து ஒரு திருப்தியாக இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்த நாளில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ வெள்ளிக்கிழமை வந்து செம்ம மழையாக இருந்தது. அன்றைக்கி நைட்டே வியாழக்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா, மழை செம்மையா ஒரு 9:30க்கு மேலே சரியான மழை பிடிச்சிடுச்சு. ஸோ காலையில் வந்து நான் ஃபஜருக்கு எந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஒரு 5:30க்கெலாம் சரியான மழை சத்தம். ரொம்ப இதாக இருந்தது. நான் கதவே தொறக்கல. ஏற்கனவே நம்மளுக்கு இன்னும் இருமல் குறையவே இல்ல. இதுக்கப்புறம் தொறக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு நிஹாலுக்கு வந்து எல்லாம் முழிச்சுட்டு ஒரு 7 மணி போல் வந்து பார்த்தா, நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஓடி இருந்திருக்கு போல. அப்படியே செத்தையெல்லாம் கடந்துச்சு. ஸோ நான் வந்து வீடியோ இது பண்ணியிருக்கும்போது, இவரு ஒரு பக்கம் ஒரு வாட்ச்லாம் கட்டிட்டு, அவர் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு, மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இது பண்ணிட்டேன். ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து செடியெலாம் தான் ரொம்ப இதாக இருந்தது. மழை பெஞ்சதில நம்மளுக்கு ஒரு எந்த இது இருக்குன்னு தெரியல. நான் இன்னும் வெயில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆரம்பிக்கல. இப்ப தான் ஆரம்பிச்சது. அல்லாஹ் என்னமோ தெரியல. நோம்புக்காக வேண்டி ஒரு கூலிங்கா வந்து மழை ரஹமத்த இறக்கியிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு எப்படியோ ஆனா அந்த செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் டக்குன்னு நிஹால ஸ்கூல்ல அனுப்பிட்டு மாடிக்கு தான் போனேன். ஏன்னா வந்து நம்ம தண்ணி டெய்லி நாங்க தண்ணி இது பண்ணுறோம், காட்டுறோம். பட் இருந்தாலுமே வந்து மண் ஒரு மாரி ட்ரையா இந்த வெயிலுக்கே வந்து செடிக்கெல்லாம் தாங்கல. இந்த 2 நாள் மழை பெஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கறதுக்கு அதுங்களுக்குமே நல்ல ஒரு செழிப்பா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. செடி இது இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது இருந்தா தான் ஒரு கூலிங் கிளைமேட்டா நல்ல ஒரு தண்ணி இதா இருந்தாக்கா, அதுவும் நல்லா இதா இருக்கும். செழிப்பா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. செடிலாம் வந்து இந்த மழை பெஞ்சதோட இந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் அது மேல வந்து இருக்கிறம்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ஒரு சரி ஓகே. அது உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு என்னன்னாக்கா, அது ஒரு பைத்தியம் மாதிரி அ மழை பெய்கிற சமயத்தில அந்த செடி, பூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அது ய எல்லாருக்குமே பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மழை பெஞ்சிருச்சுன்னா நேரா மாடிக்கு வந்து அந்த செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு, அந்த பூ வந்து ரெயின் ட்ராப்ஸோட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கிங்க வந்து நல்ல மழை இருக்குன்னே எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எவ்வளோ க்ளவுட் வந்து அப்படியே டார்க்கா இருக்கு. சரி இன்னைக்கு செம்மையா மழை புடிச்சிருச்சுன்னு தான் நெனச்சிட்டு இருந்தோம். அதே மாரி ஒரு 12:00க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஜும்மா டைம்லாம் செம்ம மழையா இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கையில கொடையோட தான் வந்தோம். மகரிப் தொழுதுட்டு ஒரு 7 மணிக்கு மேல தான் கிளம்பி வந்தோம். முதல்ல வந்து இதுக்கு வந்தோம். மல்தாஜ் ஷாப் இருக்கு இல்லையா? அங்க தான் வந்தேன். ஸோ நான் இங்க என்ன வாங்குறதுக்காக ஆக்சுவலா வந்தேன்னா, கொஞ்சம் இந்த டெக்கர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நான் தேடி வந்தது ஒரு 2, 3 ஐட்டம் எதுவுமே இங்க இல்லன்ட்டாங்க. அது இங்க கிடையாது அப்படின்ட்டுட்டு. சரி ஓகே வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது உட்டன்ல வந்து கரண்டி இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆசையா தேடிட்டு இருந்தேன். அது கரெக்ட்டா இருந்தது. ஓகே இதில வந்து ஒரு இந்த லாங்கா இருக்கிறதும், ஷார்ட்டா இருக்கிறதுலயும் ஆப்ப மாதிரி இருக்கிறதும், இந்த நீட்டா ஒரு சட்டுவத்துக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா? ஒரு கரண்டி மாரி. அதுவுமே வந்து 2 எடுத்துக்கிட்டேன். ப்ரைஸ் ஓகே ரொம்ப இங்க வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மி ரேட்டா தான் இருக்கு. குவாலிட்டியாவும் இருக்கு. நல்லாருக்கு. ஓகே இது ஒண்ணு எடுத்துட்டு, அப்புறம் ஒரு நெயில் கட்டர் ஒண்ணு எடுத்திருந்தேன். வேற என்ன எடுத்தேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஸோ நான் தேடி வந்தது எதுவுமே இல்ல. சரி வந்ததுக்கு வேஸ்ட்டா இது பண்ணாம பார்க்கலான்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஹேண்ட்பேக்ஸ் மத்த எல்லாமே நல்லா நெறைய இதா இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்ல பார்க்குற மாதிரி இருக்கு. இங்க வந்து எல்லாமே பாதிக்கு பாதி ஆஃபர்ல போய்க்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே இந்த கடைக்கு வரும்போதும் இந்த பாதிக்கு பாதி ஆஃபர்ல தான் இருந்தது. ஸோ இப்போவுமே வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து போய்க்கிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் வந்து அல்தாஜ் ஷாப்புக்கு வந்து யாரும் போய் பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா போய் பாருங்க. நெறைய திங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா போயிருங்க. ப்ரூச் வந்து பார்த்தேன். ப்ரூச்சுமே வந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ஒண்ணு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. சரி ஓகே ஒண்ணே சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் பில் போட்டுட்டு வந்துட்டேன். ஓகே எக்ஸ்ட்ராவா இது ஒண்ணு தான் எடுத்திருந்தேன்.
மற்றபடி கவரிங் ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா, செட்டெல்லாம் அது எல்லாமே ஓகே. எல்லாமே வந்து பாதிக்கு பாதி தான் இது பண்ணாங்க. இது வந்து ரேட் நான் வாங்கியிருந்தேன். பட் இதில் என்ன ஆஃபரா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே அங்கே கொஞ்சம் ஒரு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அடுத்ததாக எங்கே வந்தோம்னாக்கா, காரைக்காலில் எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு ஷாப்னா ஆப்பிள் ஷாப்பிங் தான். ஸோ எல்லாருக்குமே அது அந்த ஷாப்பிங் ரொம்ப, அந்த ஆப்பிள் ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் அங்கே தான் போயிருந்தேன். இங்கே வந்து நான் தேடி வந்த டெக்கர்ஸ் ஐட்டம்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த வருஷம் ஈதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. இத்தனை வருஷமாக நான் அதெல்லாம் யோசிக்கலை. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதாவது ஈத் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நிறைய பேர் விளாக் போட்டிருந்த அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடது வந்து நான் என்னோடது மட்டும் இது பண்ண மாட்டேன். நான் எல்லாரோடதையுமே பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும். அதை நான் மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்க பண்ணுற ஒரு சில நல்ல டிப்ஸ் எல்லாமே நானுமே எடுத்துக்குவேன். ஸோ எனக்கு இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லோரும் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு உள்ள டெக்கரேஷனுக்கு உள்ளதெல்லாம் இங்கே வந்து பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு. நான் ரொம்ப ஆடம்பரமாக எதுவுமே இது பண்ணல. அதாவது எனக்கு வந்து எது தேடி வந்தனோ அதே மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் நீட்டாக நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அது வாங்கிட்டு இந்த மேட் மாதிரி ஒன்று இதில் வந்து இந்த மாடலில் பட் வேறு ஒரு கலரில் நான் எடுத்திருந்தேன். அது லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது இங்கே முடிச்சாச்சு. அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு ஆப்பிள் ஷாப்பிங் வரும்போது நான் வந்து நிஹாலை கூட்டிகிட்டு வரல. வீட்டில் கொண்டு போய் மற்ற காய்கறி எல்லாமே எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப வந்து நான் நிஹாலை கூட்டிகிட்டு நானும் அம்மாவும் சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு போனதும் வந்து பார்த்திங்கன்னா பேசியே என்னை ஒரு வழி ஆக்கிடுவான். அதனால அவன்கிட்ட சொல்லி ரெடி ஆயிரு, நான் சாமான்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு உன்னை வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரெடி ஆகிட்டார். வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் விட்டால் நம்ம என்ன வாங்க போனோங்கிறத நம்ம மறந்துடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் மறந்துட்டேன். என்னென்னா அவர் வந்து அவருக்குள்ளதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன எடுக்க வரோங்கிறது நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணி விட்ருவார். சரி, ஓகே, நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் வந்தது வரைக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு பில்லுமே போட்டுட்டு வந்தாச்சு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவரோட திங்ஸ் தான் இருக்கும். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்ததாக வந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் தொடர்ந்து வரும். நாங்கள் வர வழியில் அதாவது வீட்டில் வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பக்கம். நேராக ஒரே ஸ்ட்ரீட் தான். நடந்து வரத்துக்கெல்லாம் மழை, செம மழை. வீட்டையும் உள்ளே லாக் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறது, குடையுமே வச்சுட்டு வந்துட்டோம். அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே எதுக்க வரத்துக்கே ஆட்டோ வந்ததுனால வந்துட்டோம். திரும்ப ரிட்டன் போகும்போது ஒன்றும் மழை வரல. நல்ல வேலை. கிளைமேட் வந்து சிலு சிலுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. மழை வரதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்ல வேலையாக நாங்கள் வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த உடன் இது வாங்கியிருந்தேன் இல்லையா, இது. அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த விரிப்பு இருக்குது இல்லையா, இது வந்து இஃப்தார் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். டீப்பாய் வந்து நம்ம இது பண்ணி லைட் இதெல்லாம் வைக்கலாம், அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விரிப்பும், டைனிங் டேபிளுக்கு போடுற மாதிரியான ஒரு விரிப்பும் வாங்கிக்கிட்டாச்சு. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரெட்டை வச்சு ஏதாவது இஃப்தாருக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் செய்கிறதுக்கு. ஸோ அதுவுமே வாங்கிக்கிட்டேன். இதை பார்த்திங்கனாக்கா இது இவரோட இது எல்லாமே எடுத்துக்கிட்டாரு. இது வந்து இந்த நூடுல்ஸ் அண்ட் வந்து ப்ரௌனி, கேக்ஸு, லேஸு இது எல்லாத்தையும் அவர் ஒரு பக்கம் பிஸ்கட்லேருந்து எல்லாமே அவரோட இதை முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் வந்து இந்த சேமியா வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த குனாஃபா மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த குட்டி குட்டி சேமியா மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, அதுவுமே இதுக்காக யூஸ் ஆகும்னு அதுவும். அப்புறம் வந்து கஞ்சிக்கு நம்ம ஷீருக்கு இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்குள்ள சேமியா அண்ட் சீஸ். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் வந்து ஒரிகனோ இதெல்லாமே வந்து நான் ஷாஷேல தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து பீஸாக்குள்ள சீசனிங் மட்டும் நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இது அதிகமாக எனக்கு யூஸ் ஆகாது. நான் ஷாஷேல வந்து ஃபஸ்ட்டு வாங்கின அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட இதே இன்னும் அப்படியே இருக்குது. அதிகமாக இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நான் வந்து சும்மா சிம்பிளாக ஷாஷேவே எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து பாஸ்தா இது வந்து 2 இது இந்த நம்மளுக்கு இந்த சுருளாக இருக்கிற அது வந்து இங்கே எல்லாருக்குமே அது பிடிக்குங்கிறதுனால பாஸ்தாவில் வந்து 2 பேக்கெட் அண்ட் வந்து ஸ்பெகடி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பேக்கெட்டுமே எடுத்துக்கிட்டேன். இன்ஷால்லா இதில் ஒரு ரெசிபி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் ஒரு பேக்கெட் அண்ட் வந்து கெச்சப் அண்ட் வந்து சோயா சாஸ் வந்து செஸ்வான் சாஸ் இதெல்லாமே வந்து நான் சிம்பிளாக சேஷேல தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. மற்ற எல்லாமே வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்து நான் வந்து இது பண்ணுறேன். அதை வந்து கண்டினியூவாக வந்து அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வாங்கிட்டு வந்திருந்த அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளை தான் எல்லாத்தையுமே இது பண்ணான். ஸோ நான் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் இப்போ வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்து அவரே எல்லாமே பண்ணார். அந்த லாஸ்ட்டு அந்த இதுலேருந்து இந்த வளைவாக கொண்டு வந்து இந்த லைட்டை வந்து செட் பண்ணது ஃபுல்லாக வந்து நிஹாலோட ஒர்க்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்பவே அந்த இடத்துல ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது. ஸோ எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஹார்ட் அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த லைட் செட் பண்ணும்போது இதாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் போனது என்னென்னா ப்ளூ கலர் லைட்டு
பட் இது வந்து மல்டி கலர் தான் வாங்கினேன். ப்ளூ கலர் நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து ஓவர் லென்த்தாக இருந்தது. பட் நமக்கு வந்து இந்த ரூம் தான் எல்லாமே. இந்த ரூம்க்குள்ளது மட்டும் போதுங்கிறதுனால சின்ன இதில் லென்த்து கம்மியாக உள்ளது கேட்டேன். பட் அதில் ப்ளூவும் வரல, தனியாக கோல்டும் வரல. மல்டி கலர் தான் இருக்குன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. அண்ட் இந்த லேம்ப் வந்து பார்த்திங்கனாக்கா இது 3வது வருஷம் நோன்புக்கு வருது. ஸோ இது வந்து 2023ல் நான் வந்து இந்த லேம்ப் வாங்கினேன். இன்னமும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நான் வேறு எதுவுமே இது பண்ணிக்கல. ஸோ இந்த குட்டி குட்டி 2 லேம்ப் மட்டும் நான் வந்து இந்த வருஷம் புதுசாக இது பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரிப்பன் வச்ச இந்த பவுல் வச்சது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இன்னும் 2 கூட வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்து போனால் ஏதாவது இது பண்ணிக்கலாம். ஈத் சமயம் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் வந்து இதோட லைட் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சிம்பிள் இதுதான். நம்ம எது பண்ணாலும் சிம்பிளாகவும் இருக்கணும். பட் வந்து அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீட்டாக நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதே மாதிரி குட்டி குட்டியாக வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த லைட்டோட இதுன்ட்டு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. லைட் போட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இதுனாக்கா, நம்ம அந்த செவுத்துல வச்சிருந்த அந்த மல்டி கலர்ஸ் பல்புமே வந்து ஓகே, அதுவுமே நல்லா இருந்தது. லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி என்னோட கேமராவில் வந்து ஒரு மாரி எப்படின்னா ஒரு பிளர்ராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு என்னமோ ஜகஜகன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்து, லைட் போட்டே வந்து நம்ம இதை போட்டு பார்க்கலாம். அதுவே நல்லாயிருக்கு. லைட் இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ கல்யாணக்கார வீடு மாதிரி ஒரு இதில் இருக்குது. அந்த ஈத் ஃபீல் வரணும் இல்லையா, அதை வந்து லைட் ஆஃப் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே வந்து நைட்டு 11:30 ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே என்ன ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நம்ம சேனல் இதில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஈத் ஷாப்பிங் பற்றின அடுத்த வீடியோ வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதில் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2-3 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு அப்டேட்டுமே நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.